காகித எலும்பு மனிதன். இந்த வினோதமான வியப்பூட்டும் காகித எலும்பு மனிதனை நீங்களும் செய்யலாம். இதற்கு தேவைப்படுவது பாதி A4 சைஸ் பேப்பர், கத்திரி, பசை மற்றும் கட்டர். பாதி A4 சைஸ் பேப்பரை 8 சமமான செவ்வகமாக வெட்டுங்கள். அதில் ஒரு செவ்வகத்தை எடுத்து பாதியாக மடித்துக் கொள்ளுங்கள். பின் பாதி மண்டை ஓட்டை வரையுங்கள். கண், மூக்கு, வாய் மற்றும் ஓரங்களை வெட்டி இதை திறந்தால் முழு மண்டை ஓடாக அமையும். பின் மற்றொரு காகிதத்தை எடுத்து பாதியாக மடித்து ஒரு கோடிட்டு பின் 8 இடத்தில் வெட்டுங்கள். பின் ஒன்று விட்டு ஒன்றாக படிவத்தை வெட்டுங்கள். இதை திறந்தால் நெஞ்சு எலும்பு கூண்டு கிடைக்கும். மற்றொரு துண்டை எடுத்து சிறிதளவு வெட்டி விடுங்கள். பின் அதை இருமுறை மடக்கி வெட்டுங்கள். இரண்டு செவ்வக படிவம் மேற்கையாக அமையும். மீதியுள்ள படிவத்தை மீண்டும் இருமுறை மடித்து நீண்ட பிளவு செய்யுங்கள். அதை வெட்டுங்கள். இது கீழ்கையாக அமையும். மற்றொரு துண்டை எடுத்து பாதியாக மடித்து அரை இடுப்பு மற்றும் இரு ஓட்டைகளை வரையுங்கள். பின் அதை வெட்டிவிடுங்கள். அதை திறந்தால் பட்டாம்பூச்சி வடிவம் போல இருக்கும் இடுப்பெலும்பு கிடைக்கும். மற்றொரு துண்டை எடுத்து இருமுறை மடக்கி வெட்டுங்கள். இரண்டு செவ்வக படிவம் மேற்கால்களாக அமையும். மீதியுள்ள படிவத்தை மீண்டும் இருமுறை மடக்கி நீண்ட பிளவு செய்யுங்கள். இது கீழ்கால்களாக அமையும். மற்றொரு படிவத்தை எடுத்து பாதியாக மடித்து ஒரு பாதத்தை வரையுங்கள். இதை சரியாக வெட்ட உங்களுக்கு இரு பாதங்கள் கிடைக்கும். அதுபோல மற்றொரு படிவத்தை எடுத்து பாதியாக மடித்து ஒரு கையை வரையுங்கள். இதை சரியாக வெட்ட உங்களுக்கு இரு கைகள் கிடைக்கும். இப்போது அனைத்து பகுதிகளையும் ஒன்று சேருங்கள். முதலில் மேற்காலையும் கீழ்காலையும் சேர்த்து பாதத்துடன் இணையுங்கள். பின் மேற்கையையும் கீழ்கையையும் சேர்த்து கையுடன் இணையுங்கள். ஒரு சிறிய நீண்ட படிவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மண்டை ஓட்டை அதில் ஒட்டுங்கள். கழுத்திற்கு சிறிது இடைவெளி விட்டு நெஞ்சு எலும்பு கூண்டை ஒட்டுங்கள். பின் அதில் கைகளை இணையுங்கள். மீண்டும் சிறிது இடைவெளி விட்டு இடுப்பெலும்பை ஒட்டுங்கள். பின் அதில் கால்களை இணையுங்கள். நீண்ட வாளை வெட்டிவிடுங்கள். இப்போது எலும்பு மனிதன் தயார். வெவ்வேறு குணங்கள் கொண்டிருந்தாலும் நாம் ஒரே இனம், மனித இனம் என்று இது உணர்த்துகிறது.